இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் 15/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை 7:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் காலை 11:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 11:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய ஒரு நிதானமான நாள் என்றும் கூறலாங்க. எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நல்ல தகவல் பரிமாற்ற திறமையுடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் சுமூகமாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு முறைப்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. என்று குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று சில முக்கியமான வேலைகளை செய்வதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல அனுகூலமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். இடம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக தள்ளி போன பயணங்கள் கூடியும் வரலாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறனும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை நல்லபடியாக வழிநடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல உதவிகளும் தேடி வரும். மன அழுத்தங்களும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சிலருக்கு சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். குடும்பத்துல சில அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுடைய ரகசியங்களை பற்றி வீட்டுல யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு சாதகமான சூழலும் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஓய்வாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சற்று நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதுரியமாக நிர்வகிக்கவும் செய்வீங்க. வேலையின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். கவனமாக பணியாற்றினாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. அன்பையும் வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்கும். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருந்தாலே போதுங்க. சிலருக்கு புதிய சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் போன்றவற்றிற்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில நல்ல விஷயங்களும் தேடி வரலாம். மனதில் நினைத்து இருந்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆதாயமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் குதூகலமான போக்கும் காணப்படும். வேலையில சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். திட்டமிட்டு துணிச்சலாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய சில குழப்பங்களையும் அகந்தையான பேச்சுக்களையும் உங்கள் நண்பர்களிடத்துல பேசவும் வேண்டாம். வீடு நிலம் வாங்கி விற்பதில் லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆனால் பத்திரங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருக்கின்ற சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க என்று சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒரு சிலருக்கு வெளியூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. கடன் வாங்குவது கொடுப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. வண்டி வாகன பயன்பாடுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. காதல் வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வாக்குவாதங்களும் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல சொத்துக்கள் தொடர்பான தகராறுகளும் நீங்கும். குடும்ப பெரியவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பயணங்களினால சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மனதளவுல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால மேன்மையும் உண்டாகும். கல்வியில ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டி போட்டுக்கொண்டு பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு
விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். நட்பு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். கடின உழைப்பும் அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. பணியில நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இனிமையான அனுபவத்தை பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நட்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை மகிழ்ச்சியான வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். வேலைகளை எல்லாமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். தொழில்துறையில புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்கத்தினால அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்வீங்க. சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு கூடுதல் பலமாகவும் இருக்கும். மனைவியை சமாதானப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய போக்குல நீங்க கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். என்று யோசிக்காமல் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சமாதானமான போக்கும் இருக்கும். என்று குடும்பத்துல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. இன்று தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அதீத பிரச்சனைகளை யோசிக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மன அழுத்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் எடுக்கவும் செய்யலாம். மாறுபட்ட அணுகுமுறையினால பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்துல ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. பணியிடத்துல இன்றைய நாளை சுமூகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிறிது முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க.
உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியுடன் வைத்தும் இருப்பீங்க. இனிமையான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. இன்று சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். மற்றபடி ஆரோக்கியத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல மந்தத்தன்மை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு பழைய விஷயங்களை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்குங்க. இந்த விஷயத்துல ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கோயில் திருப்பணிகளுக்காக தானம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால இருந்து வந்த சோர்வும் நீங்கும். இன்று உங்களுடைய கையிருப்பும் அதிகரிக்கும். எவ்வளவு இடையூறுகள் வந்தாலுமே மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கி நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உறவினர்களுடைய வருகையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால சில அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையில வெற்றியும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்க தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக எதிரிகளுடைய விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய வார்த்தைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். இது தவறாக அமைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காப்பீடு சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் இருக்கும். வாசனை திரவியங்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில சுப செலவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். விவேகமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில நீங்க உற்சாகத்துடன் இருப்பதும் நல்லது. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தியானம் போன்றவைகள் உங்களுடைய மனதிற்கு அன்பையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையிலான மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இருக்கும் பொழுது நல்ல உற்சாகத்துடனும் மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். முறையாக திட்டமிட்டு செலவுகள் செய்தாலே போதுங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு இன்று வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இதனால அவ்வப்பொழுது சற்று சோர்வாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மன உறுதியுடன் வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழில நீங்க எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வாகன யோகங்களும் உண்டாகும். விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு வருமானம் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலையில இருக்கிறவங்க நற்பெயரையும் பெற்றுவிடுவாங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் விஷயங்கள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. தொழில் போட்டிகளை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. எந்த நேரத்திலேயுமே எதையும் சமாளிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய முதலீடுகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். என்ற நிதிநிலை தொடர்பாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். அவசரப்பட்டு எந்த முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். முயற்சிகளுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல மூத்தவர்கள் இடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தருவதாகவும் இருக்கும். கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல இங்கீதத்தை பயன்படுத்துவதும் நல்லது. யாரிடத்திலும் ஆணவமான பேச்சுக்களை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இளைய உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். தொழில்நுட்ப கருவிகளினால லாபமும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். சக பணியாளர்கள் கிட்ட சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்று அதிகமாக வேலைகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை சிறப்பான வேலைகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. மறக்க முடியாத தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். என்று புதிய கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. அனுகூலமும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களும் நண்பர்களும் ஆவாங்க. நண்பர்களிடத்துல தக்க சமயத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களை தவறாக நினைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. ஞாபக மறதியின் காரணமாக பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வெளியில செல்லும் பொழுது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலக பணிகள்ல மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். புதிய நண்பர்களின் மூலமாக நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சில முக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. அந்நியர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கனிவாகவும் இருங்க. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாற்றும் முறையிலேயே உங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை உற்சாகத்துடனும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை விருப்பத்துடன் செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே திடமாகவும் சுறுசுறுப்புடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்த வெற்றியையும் பார்த்துவிடலாம். தொழில் தொடர்பாக சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று கோயில்களுக்காக தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரி ஒருவருடைய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழுடனும் பெருமையுடனும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் உங்களின் மீது ஏற்பட்டு இருந்த கசப்பான உணர்வுகளை மாற்றியும் கொள்வாங்க. அவர்களும் இப்பொழுது உங்களிடத்துல நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திடீரென்று அறிமுகமாபவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடனும் செயல்படுவீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. என்று வீட்டுல புதிய விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வியாபாரத்தை இப்பொழுது நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. சகோதரர்களிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாலின மக்களினால அனுகூலமும் உண்டாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. சில கடினமான வேலைகளை இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பணிகளுக்காக கூடுதலாக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. சிலருக்கு அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பதவி வாய்ப்புகளும் வந்து சேரலாம். கட்சியில புதிய பொறுப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில நல்ல வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல நீங்க நிதானத்தை தவறவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. கணக்கு வழக்கு விவகாரங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு இந்த விதத்துல நீங்க முன்னுதாரணமாகவும் இருப்பீங்க. நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். நண்பர்களுடன் விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலையில பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் என்று உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வர்த்தகம் தொடர்பான பயணங்களும் மேம்படும். வருமானத்தை உயர்த்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பதட்டப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. முடிந்த அளவிற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க.
மற்ற சக பணியாளர்களுடன் ஒருமித்த கருத்துக்களுடனும் இருப்பீங்க. தவறுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும் என்று பணத்துல கவனமாகவும் இருங்க. பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார விஷயமாக நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமாக தங்க இருக்கும். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் செய்வீங்க. தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடிவடையும். பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்தை தைரியமாக பெருக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய புத்தி கூர்மையினால நீங்க எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. என்று எந்த ஒரு வேலையிலும் மன உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. நட்புகள் இடத்துல மன அமைதியுடனும் பேசுவதும் நல்லது. உங்களுடைய பிடிவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கலவையான பலன்களும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவும் செய்வீங்க. குடும்பத்துல சில மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார திட்டம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான ஆவணங்களை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். படிப்பு தொடர்பாக மாணவர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். இப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பணவரவும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கை கொடுப்பதாகவும் இருக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில ஏற்பட்டு இருந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில விஷயங்களை பேசவும் செய்வீங்க. வாக்குவாதங்களும் நீங்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியுடனும் வைத்தும் இருப்பீங்க. பணவரவும் இருக்கும். பகைவர்களையும் வென்று காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வளர்ச்சிக்காக சில சரியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அலுவலகத்துல உடன் வேலை செய்பவர்கள் இடத்துல ஒத்துழைப்பான போக்கும் இருக்கும். மேலதிகாரிகள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கியில இருந்து பணத்தை எடுத்து வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இன்று உங்கள் இடத்துல இருக்கின்ற பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க.
என்று தேவையற்ற செலவுகளும் இருக்கலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் ஏதாவது செலவுகளும் டென்ஷன்களும் ஏற்படலாம். வேலை பளுவின் காரணமாக வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். உங்களுடைய உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு விஷயத்துல உங்கள் தாயிடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. தைரியமாகவும் உறுதியாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பணியிடத்துல சக பணியாளர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமையாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பான நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. என்று உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் ஆற்றலுடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில முக்கியமான உதவிகளையும் செய்வீங்க. இது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். என்ற சில சிரமங்களும் நீங்கும். தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக அட்வான்ஸ் தொகைகளையும் தருவீங்க. கால்நடை வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன யோகங்களும் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மனைவியின் வழியில ஏட்டிக்கு போட்டியாக பேசவும் வேண்டாம். அவசரமாக வரவேண்டியிருந்த பணம் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக நிதி உதவிகளையும் செய்வீங்க. சிலரிடத்துல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய திட்டங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வரன்களை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல வரனாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. காதலும் மலருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய முதலீடுகள்ல இருந்து வந்த லாபத்தையும் இப்பொழுது பெற்றுவிடலாம். புதிய வியாபார திட்டங்களுக்காக சில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. மாணவர்கள் தங்களுடைய மூத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது பார்வை தொடர்பாக இன்னல்களும் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலமாக திருப்பங்களும் ஏற்படலாம். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். பயணங்கள் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமையை நீங்க உணரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சில கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியாற்றும் திறமையை கண்டு மேலதிகாரிகள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பயனுள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றிற்காக இப்பொழுது முக்கியத்துவமும் தருவீங்க. மனதிற்கு பிடித்த விதத்துல வீட்டை அலங்கரிக்கவும் செய்வீங்க. கல்வி திறமையினால மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பொருளாதாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்தை புதிய முறையில வழிநடத்தவும் செய்வீங்க. மற்றவர்கள் சில விஷயங்கள்ல உங்களை வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வாகன லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய விருப்பங்களுக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. உறவினர்கள் வீட்டு விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. யாருக்கும் பண உத்தரவாதங்களை தரவும் வேண்டாங்க. வியாபார ரகசியங்களை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். காதல் வாழ்க்கையில இணக்கமான போக்கும் காணப்படும். உங்கள் காதலி இடத்துல இருந்து பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல யாருடனும் கூட்டு சேரவும் வேண்டாம். மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சில பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. மறைமுகமான தடைகளையும் வெற்றி காணவும் செய்வீங்க. அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.